எக்ஸ்கியூஸ் மீ, என்னப்பா சாப்பிடுற? கோஜிபெரி சாப்பிட்றேன்டா தங்க பிள்ளை. கோஜிபெரினா என்னது? ஸ்ட்ராபெரி கேள்விப்பட்டிருக்கேன், ப்ளூபெரி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கோஜிபெரி? சிரிக்காத, சொல்லு. உல்ஃபெரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கோஜிபெரி. 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சீன மருத்துவ குறிப்புகளில் லைசியம், பார்பெரம், பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸாகவும் உதவுது. அதாவது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, இருமலுக்கு ஒரு மருந்தாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, பப்பாளி பழம் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது நமக்கு தெரியும். இந்த கோஜிபெரிஸில் பீட்டா கேரோட்டின், ஜியாசாந்தின்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வயது மூப்பின் காரணமாக வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், ஏஎம்டின்னு சொல்லுவோம், அது வராமல் தடுக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள்லாம் சொல்லியிருக்காங்க. கண்களுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் குழந்தைங்கலாம் மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த கோஜிபெரிஸை ரெகுலராக கொடுங்க. சரி, இந்த மாதிரி கோஜிபெரிலாம் ரொம்ப இனிப்பாக இருக்குமே, சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். ஏன்னா இதோட கிளைசிமிக் லோட் ரொம்ப ரொம்ப கம்மி. 15 கிராம் சாப்பிட்டோம்னா 3லேருந்து 4 பாயிண்ட் தான் சுகர் ஏறும். அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க, மூட் ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை ரெகுலராக சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால மூட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகுது. இனிப்பு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் சுகர் இருக்குது சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்களும் இந்த இனிப்பு கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்கு இந்த கோஜிபெரிஸை யூஸ் பண்ணலாம். இதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஃபேட்டி லிவர் டிசீஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள்லாம் போட்டிருக்காங்க. மலேசியாவில் வேலை செய்கிற நம்ம ஊர் இளைஞர் ஒருத்தர் இப்போ லீவுக்காக வந்திருக்காரு. அப்போ ஹெல்த் செக்அப்காக என்னை பார்க்க வந்தார். அவர் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. இப்போ நான் சாப்பிட்டது டிக்கிலாங் ஓலே அப்படின்னா மேனுஃபேக்சர்ட் பை ஜோஹர் தருல் டக்சிம் இன் மலேசியா. நான் போயிருக்கேன், ஒரு 4 வாட்டி போயிருக்கேன். 10 கிலோலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான். மலேசியாவில் தயாரிச்சிருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கோஜிபெரி உங்களுக்கு வேணும்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிற கடை நம்ம ஊர்லேயும் இருக்குது. அங்கே போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 500 கிராம் ஒரு 700 ரூபா 750 ரூபா வரும். ஒரு நாளைக்கு 15 கிராம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு மாதம் ஃபுல்லாக அதை வச்சுக்கலாம். ஒர்த்து தான். வார்ஃபரின் அப்படிங்கிற மருந்து சாப்பிட்றவங்க மட்டும்தான் இந்த கோஜிபெரிஸ் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். நீங்களும் என்ன மாதிரியே டோஹர் டரும் டக்சிம் மலேசியாவில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் மலேசியா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், பபாய். இதெல்லாம் உண்மையா?